சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக திமுக குழுவுடன் சிபிஎம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது சிபிஎம் என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சிபிஎம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். எந்தெந்த தொகுதிகளில் சிபிஎம் போட்டியிட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களையும் சொல்லுங்க. 5 தொகுதிகளை அடையாளம் காணப்பட்டு சிபிஎம் குழு இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடன் இன்று ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. ஏற்கனவே அவர்கள் கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை, திருப்பூர் தெற்கு, விளவங்கோடு, சென்னை 16 சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையில அவர்கள் முன்வைத்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. சென்னையில ஒரு இடம் என்ற அந்த சட்டமன்ற தொகுதி பல்லாவரமா அல்லது திருவொற்றியூரா என்பது குறித்தான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் அந்த சற்று நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அதுவும் உறுதி செய்யப்படும் பட்சத்துல இந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியை அடையாளம் காணப்பட்டு 5 சட்டமன்ற தொகுதிகளில் களம் காண சிபிஎம் உடன்பாடு எட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தான் கையெழுத்தாகிறது. கீழ்வள்ளூர், கந்தர்வக்கோட்டை, திருப்பூர் தெற்கு, விளவங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை சிபிஎம்க்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. மீண்டும் அதை அந்த கோரிக்கையை முன்வைக்க உள்ளார்கள். இதில் திமுக தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்ற அடிப்படையை கொண்டுதான் அந்த முடிவும் எட்டப்படும். அதே நேரத்தில் சென்னை 16 சட்டமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியை சிபிஎம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து நீண்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தது. தொடக்கத்திலிருந்தே அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் சிபிஎம் குழுவினுடைய பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில பல்லாவரம், திருவொற்றியூர் இவையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய கோரிக்கையாக முன்வைத்து வந்தார்கள். அந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலும் அங்கு தொழிலாளர் நிறைந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல அங்கு களம் கண்டால் சிபிஎம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதைத்தான் அடிப்படையாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தது. திமுக தலைவர் என்ற அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் சிபிஎம் குழுவும் இன்று வருகிறது. இதன் அடிப்படையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் 5 சட்டமன்ற தொகுதிகள் ஏற்கனவே இடங்கள் ஒதுக்கப்பட்ட அடிப்படையில் அந்த தொகுதிகள் எவை என்பது அடையாளம் காணப்பட்டு இன்று கையெழுத்தாகிறது அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.